எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு விமர்சிக்கலாம் பகுதியில் நம்ம பேச எடுத்திருக்க டாபிக் தயக்கம், அதாவது எசிடேஷன். நம்ம ஒரு செயலை செய்யறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னா நம்ம மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மனதில் எழக்கூடிய எண்ணத்தோட அளவு பார்த்தீங்கன்னா எந்த அளவு இருக்கோ அதே அளவு எல்லோருமே வெளிக்கொண்டு வராங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செயல் வடிவத்தில் யாருமே அது கொண்டு வர்றது இல்லைங்க. அது அந்த பர்சன்டேஜ்க்கே நீங்கள் 100% வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா சில பேர் அதுக்கேற்ற மாதிரி முயற்சிகள் செய்யறதில்லை. அதுக்கு முக்கியமான காரணமே அவங்க மனதில் இருக்கக்கூடிய தயக்கம் அப்படின்ற உணர்வு தான். இந்த தயக்கம் அப்படின்றது தான் தாழ்வு மனப்பான்மையோட முக்கியமான ஒரு பகுதி அப்படின்றது நம்ம சொல்லலாங்க. முன்னேற துடிக்கிற நிறைய பேருக்கு அவங்களோட அச்சீவ்மெண்ட் வந்துட்டு தள்ளி போறதுக்கு மெயின் காரணமே இந்த தயக்க உணர்வு தான். இதுதான் முக்கியமான ஒரு தடையாவே இருக்கு. திருவள்ளுவர் கூட பாத்தீங்கன்னா அச்சம் கீழ்கலது ஆசாரம் அப்படின்னே சொல்லியிருக்காரு. அப்படின்னா அச்சத்தால தான் உங்களுக்கு அடையக்கூடிய எல்லா விஷயமே தள்ளி போயிட்டு இருக்கு, அதுதான் உங்களோட தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தயக்கம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு அடிமையோட குணம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. நீங்க தயங்கி 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 நின்றுக்கிட்டே இருக்கீங்களா, என்ன அர்த்தம்? உங்களால ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுக்க முடியலன்னு அர்த்தம். இந்த தயக்க குணம் எப்போ உங்களுக்கு இருக்கும், அப்ப உங்களுக்கு அடிமையோட குணம் அதிகமாக இருக்கும். உங்களோட அறிவு மழுங்கடிக்கப்படும். நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த துணிவுன்ற உணர்வு இருக்கணுங்க. ஆனா அந்த துணிவு அப்படின்ற உணர்வையே அழிக்கக்கூடியது தான் இந்த தயக்க உணர்வு. இது நம்மளோட கோடைத்தன்மையை வளர்க்கும். எல்லா குணமுமே நம்ம உடம்புலயே நம்ம மனதுக்குள்ளேயே தாங்க இருக்கு. எது நமக்கு தேவையோ அதை நம்ம அதிகமா வளர்த்துக்கிறோம். ஆனா எப்ப நீங்க தயக்கத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, தயக்கம் வரும்போது தயங்கிக்கிட்டே நிக்கிறீங்களோ, அப்ப உங்களோட அடிமை குணமும் கோழை குணமும் அதிகமா வளர ஆரம்பிக்கும். அதுக்கு மாறா பாத்தீங்கன்னா உங்களோட துணிவும் சரி, உங்களோட அறிவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வளராம ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தும். அளவுக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் ரொம்ப தயக்கம் அடைவாங்க. போய் நான் எப்படி கேட்கறது, எப்படி நடக்கிறது, கதவு திறக்கலாமா, க்ளோஸ் பண்ணலாமா, உட்காரலாமா, இப்படின்னு ஒரு பேசிக் உரிமையை கூட பார்த்தீங்கன்னா தன்னால் எந்த டெசிஷனும் எடுக்க முடியாமல் ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த தயக்க உணர்வால் தான் நிறைய பேருக்கு சாதிக்கவே முடியாமல் போயிட்டே இருக்குங்க. எவ்வளோ அவங்களுக்கு நிறைய திறன் இருந்தால் கூட அவங்களோட திறனை இயக்கக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய இந்த தயக்க உணர்வு இருக்கிறதால அது என்ன பண்ணும்னா திறனை வெளிப்படுத்த முடியாமலாவே போயிட்டு இருக்காங்க. இதனாலேயே அவங்களால அவங்க நினைச்ச விஷயத்த வெளிப்படுத்த முடியாமையே போயிடுது. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தயக்க உணர்வு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த முடிவுமே தானாவே எடுக்க முடியாதுங்க. மத்தவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன கோவிச்சிருப்பாங்களோ, அவங்க என்ன திட்டிடுவாங்களோ, இல்ல இது மாதிரி நான் சொன்னேன்னா என்னை பார்த்து கேலி செஞ்சு சிரிப்பாங்களோ அப்படின்னு அவங்க மனதுக்குள்ளேயே ஏகப்பட்ட எண்ண போராட்டம் அதிகமா இருந்துகிட்டே இருக்கும். இந்த எண்ண போராட்டம் தான் அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்து விடும். இப்படி நீங்க பண்ணும்போது ஒரு சின்ன விஷயம் கூட அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமையே போயிடும். ஈவன் அவங்களுக்குள்ள நல்ல நாலேஜ் இருந்தா கூட இந்த மாதிரி விஷயம் தான் அவங்கள வெளிப்படுத்தி அவங்கள முன்னேற்றி கொண்டு வரத்துக்கு தடையா இருக்கும். ஒரு சின்ன தவறை கூட செஞ்சிருவாங்களோன்ற மாதிரி அந்த பயம் உறுத்திக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தயக்க உணர்வே என்ன பண்ணும்னா பய உணர்ச்சியை கொண்டு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தன்னோட அச்சு உணர்வு அதிகரிக்கும். அதுக்கப்புறம் தன்னோட அறிவு ஒரு பலமா யோசிக்க விடாது. யாராவது ஏதாவது சொன்னா ஓகே அதே சரி அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மற்றவங்களை சார்ந்து இருக்கிற மாதிரி ஒரு உணர்வை மாத்திவிடும். அதனாலதான் தயக்கம் அப்படின்ற உணர்வை பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்திலேயே கிள்ளி எறியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்ப உங்களோட சிந்தனைகள், உங்களோட உணர்வுகள், உங்களுடைய செயல்களை பத்தி உங்களால முடிவு செய்ய முடியாம பிறர் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாத்தையுமே நீங்க யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய தயக்க குணம் அதிகரிக்குமே தவிர மற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி வரவே வராதுங்க. அதனாலதான் இந்த தயக்க உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்றது ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி லைஃப்லயே நம்ம குழந்தைகளுக்கு பிறந்த குழந்தையில இருந்து எல்லாத்துக்குமே இந்த தயக்க உணர்வு இல்லாம இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளோ எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆஸ் ஏ பேரண்ட்ஸா பண்ணுவோம், டீச்சர்ஸா பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸா பண்ணலாம், ரிலேட்டிவ்ஸா பண்ணலாம். எல்லாருமே பாத்தீங்கன்னா அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை புதுசா வருது அந்த வீட்டுக்கு அப்படின்னா அதுகிட்ட பேச்சு கொடுப்பாங்க. என்ன படிக்கிற, எந்த ஸ்கூல் படிக்கிற, உனக்கு என்ன கலர் பிடிக்கும், என்ன சாப்பாடு பிடிக்கும், இப்படி நீங்க பேசும்போது பாத்தீங்கன்னா அந்த சூழல் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா பழகி போய் தன்னோட தயக்க உணர்வை விட்டுட்டு முன்னிலைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே சின்ன வயதுல இருந்தே நம்ம தயக்கம் அப்படின்ற ஒரு உணர்வை குறைச்சிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்த முடியாம போனதுக்கும் தான் நினைச்ச விஷயத்த அடைய முடியாம போனதுக்கும் முக்கியமான காரணமே அவங்களோட தயக்க உணர்வு தாங்க. சில பேர் தயக்க உணர்வு காரணமா பாத்தீங்கன்னா மேனேஜர் கிட்ட போய் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க.
ஆனால் அந்த சான்ஸ் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா தயக்க உணர்வு வந்துட்டு பேச என்ன நினைச்சாங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசாமல் வேற ஏதோ அப்படி காம்பன்சேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு வந்துடுவாங்க. ஒரு அதிகாரியோ ஒரு பெரியவர்களையோ சந்திக்கும் போது நம்ம என்ன எப்படி பிஹேவ் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இதெல்லாம் பண்ணும்போது தான் இந்த தயக்கம் அப்படின்ற விஷயமே நம்ம லைஃப்ல இல்லாமல் போயிடும். ஆனால் எல்லா நேரத்துலையுமே தயக்கமின்றி பேசணுன்ற மாதிரியும் எடுத்துக்கக்கூடாது. நம்ம எந்த இடத்துல பேசணுமோ அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டு பேசணுங்க. இந்த மாதிரி பிறரோட பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது கவனிக்கிறதையும், புதிய மனிதர்கள்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்கும் போது பேசும்போது நாமமே போயிட்டு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணி பேசுறதும், இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தயக்கம் அப்படின்ற விஷயம் நமக்கு காணாமே போயிடும். இது தயக்கத்தை தவிர்த்து நம்ம வாழ்க்கையில் எப்படி முன்னேற்ற வழிக்கு போகிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நிறைய நமக்கு தெரிஞ்ச வாசகம்லாம் கூட பார்த்தீங்கன்னா தயக்கம்ன்றது நம்மளோட தோல்வியோட அடையாளம் அப்படின்னு சொல்லுங்க. தயங்கியவர்கள் எப்பயுமே வெற்றி அடைஞ்சதா சரித்திரமே இல்லை. அதே மாதிரி துணிஞ்சவர்கள் தோல்வி அடைஞ்சதாகவும் சரித்திரம் இல்லை. அச்சத்தை தவிர ரௌத்திரம் பழகு அப்படின்னு மகாகவி பாரதியார் கூட சொல்லியிருக்காங்க. அது இல்லாம பைபிள்ல கூட பாத்தீங்கன்னா தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட தயக்கத்தை விட்டு வெளியில வாங்க அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக்கே தயக்கம். இந்த தயக்கத்தை எப்படி ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது. எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே சரிங்க, நம்ம ஒரு தயக்கத்தோட தான் ஸ்டார்டிங் வந்து பண்றோம். இதுதான் வந்துட்டு நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். எப்போ வந்து நீங்க தயக்கத்தை விட்டுட்டு வெளியில வரீங்களோ அப்பயே நீங்க பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி அர்த்தம் உண்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, எந்த நேரத்தில் வந்து நமக்கு தயக்க உணர்வுலாம் வருது அப்படின்னு முதல்ல வந்து நம்மளை வந்து அனலைஸ் பண்ணிக்கணுங்க. அதே சூழ்நிலை திரும்ப வருது அப்படின்னா தயக்கம் என்று எப்படி பண்றது, எப்படி பிளான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தானே நம்ம பண்ணணும். இப்படி ஒரு விஷயத்த வந்து நம்ம சூழ்நிலையை எப்படி அணுகணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணினாவே நம்மளோட பாதி தயக்க குணம் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு வந்துட்டு ஒரு நம்ம ஆஃபீஸில் இருக்கிற ஒரு பெரிய மேனேஜர் ஒருத்தவங்க வராங்க, அவங்கள பார்க்க நம்ம போகிறோம்னு வச்சுங்களேன். அதுக்கு முன்னாடியே நீங்களே வந்து ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அவர் சப்போஸ் இப்படி கொஷின் கேட்டார்னா நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும், அவரை பார்த்தோன்னே எப்படி ஸ்மைல் பண்ணணும், எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய நேரம் 5 நிமிஷம் இருந்தால் கூட உங்களோட அந்த 5 நிமிஷமும் நல்ல விதமாக முடியும். இதே வந்து பயத்தினால சிலவங்க என்ன பண்ணிப்பாங்கன்னா பார்க்கறதே வந்துட்டு தவிர்த்துருவாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாமல் எப்படி நீங்கள் இன்ட்ராக்ஷன் பண்ணுறீங்களோ புதிய மனிதர்களோட சந்திக்கும் போது தான் அப்போ உங்களோட தயக்க உணர்வு குறைந்து உங்களுக்கு முன்னேற்றத்துக்கான நிறைய வாய்ப்புகள் ஓப்பன் ஆகும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதோ தெரியலையோ புதுசாக பார்க்கும்போது பயங்கரமாக அழகாக ஸ்மைல் பண்ணிட்டு கை குலுக்கி நீங்கள் கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிலாம் சொல்லி பேசுவாங்க. இந்த மாதிரி பேசும்போது பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரம் அவங்க பேசுறதும் சரி, தலையை அசைச்சு அதுக்கு வந்து அழகாக ஸ்மைல் பண்ணி அவங்க வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிறதும் சரி, ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கத்தை வளர்க்கும். நம்மளோட தன்னம்பிக்கையை வளர்க்கும், தயக்க நிலையை போக்கும். பிறரோட பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா தயங்கிக்கிட்டு நான் என்னத்த பேசுறது, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னாவே உங்களால் பேச முடியாதுங்க. தயக்கம் குறையணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல மிங்கிள் ஆகணும், எல்லாரு கூடயுமே சேரணும். அதுக்கு பேசுறீங்களோ இல்லையோ முதல்ல அவங்க குரூப்பில் நீங்கள் இருக்கணும். அப்படி நீங்கள் சேர்ந்து இருக்கும்போதே அவங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட தயக்கம் அப்படின்றது குறைஞ்சிருங்க. அதிகப்படியான தயக்க உணர்வு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தன்னை வந்து தனிமைப்படுத்திக்கிறதுல தான் ரொம்ப வந்து முன்னிப்பாக இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் தனிமைப்படுத்துறத மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தயக்க உணர்வு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை விட்டு நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். எடுத்த உடனே எல்லாருக்குமே தயக்கம்லாம் போயிடாதுங்க. அது நம்ம உடம்புலயே வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயமா கூட இருந்திருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வாழ்க்கையில முன்னேறணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்ப அந்த தயக்க உணர்வு தூக்கி போடணும் அப்படின்னா முதல்ல நீங்க சின்ன சின்னதா ஒரு ஒத்திகையை பார்த்துக்கணும். எப்படி நம்ம பேசணும், எப்படி உட்காரணும், எப்படி ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஒத்திகையை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தயக்கம் வரும்போது நீங்க பண்ண ரிப்பீட்டேஷனான இந்த ஒர்க்கு உங்களோட தயக்கத்தை விரட்டிடும். ஈவன் நீங்க ஒருத்தரை பார்த்து பேசும்போது கூட குட் மார்னிங் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 100 தடவையாவது நீங்க ட்ரையல் செஞ்சு எடுத்துக்கலாங்க. அப்படி பண்ணும்போது மறுநாள் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அழகா நீங்க குட் மார்னிங்னு ஓப்பன் அப் பண்ணிடுவீங்க. ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்திருக்க இந்த டாபிக்ல தயக்கம் அப்படின்னா அதை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றத பார்க்கலாம். தயக்கத்தை விட்டு வெளியில வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் ஒரு கோல் வந்து செட் பண்ணணுங்க. ஒருத்தரை வந்து நம்ம பார்க்க போகிறோம், ஒரு இன்டர்வியூ பார்க்க போகிறோம்னு வச்சுங்களேன். அந்த இடத்துல வந்துட்டு நம்மளை ஜஸ்ட் இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்காங்க, ஓகேவா இருந்தால் நம்மளை செலக்ட் பண்ணிக்கிற லெவலில் இருக்காங்கன்னு வச்சுங்க. நீங்கள் டாப்பிக்கை பற்றி பேசுறது இல்லாமல் இன்டர்பர்சனல் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரலாக பேசுறது. ஒருத்தவங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டு ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஓவர் ஆகான்னு சிரிச்சும் பேசாமல் அதே டைமில் ரொம்ப தயக்க நிலையிலும் இல்லாமல் நார்மலாக இருக்கிறது. இந்த இன்டர்பர்சனாலிட்டி ஸ்கில் தாங்க நிறைய பேருக்கு நமக்கு இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ல தான்
தான் நம்ம அதிகமாக வளர்த்துக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன கோல் செட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்துட்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ராஜெக்டை லேர்ன் பண்ணிட்டு வரீங்கன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அந்த ப்ராஜெக்டை பற்றி நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எடுத்தவொடனே ஒரே நாள் அந்த புக்கை படிச்சிங்கன்னா அதில் இருக்கிற டாபிக் எல்லாமே உங்களுக்கு மனசில் பதிஞ்சிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் சின்ன சின்னதாக கோல் செட் பண்ணிக்கணுங்க. ப்ராஜெக்டோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஈவன் நீங்கள் 20% அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கூட போதும், அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணும்போது முதல்ல டார்கெட் செட் பண்ணணும். அப்புறம் செட் பண்ணக்கூடிய டார்கெட்டை சின்ன சின்ன போர்ஷனாக வச்சுக்கணும். எடுத்தவொடனே நான் வந்துட்டு 50 பேஜ் படிப்பேன், 100 பேஜ் படிப்பேன்னு சொல்லிட்டு போகக்கூடாது. 4 பேஜ் 5 பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்மால். அப்படி நீங்கள் கமிட் பண்ணும்போதே நீங்கள் கமிட் பண்ண அதே லெவல் முடிக்கிறீங்களான்னு பார்க்கணுங்க. நிறைய பேர்கிட்ட இருக்கிற பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தயக்க நிலை போகணும் அப்படின்னு முடிவு எடுத்துருவாங்க. ஆனால் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரியாது. சரி, ஓகே, நான் யார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்வர்சேஷன் ட்ரை பண்ணிட்டேன், எல்லாம் ஓகே. ஆனால் எப்படி எனக்கு ஸ்டார்டிங் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கோல் செட் பண்ணிவிட்டு நாளைக்கு ஈவன் நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு ஹவுஸ் கீப்பர் கிட்ட கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் உங்களோட கான்வர்சேஷனை. உங்களோட தயக்க நிலை போகணும்னா ஒரு ஹவுஸ் கீப்பர் கிட்ட என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்கள் பேசலாம். ஜென்ரலாக பேசக்கூடிய சில டேர்ம்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆனால் இது எல்லாமே டெய்லி வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது தான். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு வீக்லி 2 நாள் இல்லை 3 நாள் அப்படி பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கமிட்மெண்ட்டை ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசணும், 2 நிமிஷம் பேசணும்னு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் கோல் செட் பண்ணணும். அந்த கோலை நீங்கள் நெக்ஸ்ட் டே அச்சீவ் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் டார்கெட்டை நீங்கள் கரெக்டாக அச்சீவ் பண்ணிட்டீங்களா அப்படின்றதும் டிஃபைன் பண்ணணும். இப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட தயக்கம் அப்படின்ற விஷயம் ஈஸியாக வந்துட்டு உங்களை விட்டு காணாமல் போயிடுங்க. ஸ்மார்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் மெத்தட் அப்படின்னா என்னென்னா, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். நீங்கள் ஸ்பெசிஃபிக் பண்ணணும் உங்கள் கோல் என்ன அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்னா மெஷர் பண்ணக்கூடிய விஷயம். நீங்கள் என்ன செஞ்சீங்க, கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு மெஷர் பண்ணணும். அடுத்தது அச்சீவபிளா, நீங்கள் மெஷர் பண்ணக்கூடியது அச்சீவபிளா. எடுத்தோடனே 100 பேஜ் படிக்கணும்னு போகாமல் 10 பேஜ் அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா அந்த 10 பேஜ் உங்களால் பண்ண முடியுமா, அது அச்சீவபிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கோல் எல்லாமே நீங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கா. ஆனால் அதுக்கு ரிலேட்டடாக இல்லாமல் வேற ஒரு விஷயத்த வந்து நான் அச்சீவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, ரிசல்ட் பேஸ்டாக இல்லை அப்படின்னா, அப்போ நீங்களோட தயக்க நிலைமைக்கும் அதுக்கும் ஒன்றுமே ஒத்து வராது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் உங்களோட ரிசல்ட் ஃபோக்கஸ் பேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். 5th ஒன், T ஃபார் டைம் பவுண்ட். குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிச்சிருக்கீங்களான்றதும் பார்த்துக்கணும். நான் வந்துட்டு 5 நாளில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் பண்ணிக்கிட்டு அது 20 நாள் நான் இழுத்தேன் அப்படின்னா, அது ஒரு டைம் பவுண்டுக்குள்ளே இல்லை அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஸ்மார்ட்டாக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களோட தயக்க நிலைமையை விட்டு நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா, முதல்ல கோல் செட் பண்ணுறத ஆரம்பிக்கணுங்க. இந்த கோல் செட்டிங் மெத்தடாலேயே உங்களால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாவே தயக்க நிலைமை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்துடும். உங்களால் ஈஸியாக நீங்கள் நினச்ச விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு டாப்பிக்கோட திரும்ப நம்ம மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் எல்லோருக்கும் வணக்கம்.